இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20 இறை வசனங்கள் 1 முதல் 16 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்வதற்காக ஆட்களை தேடி செல்லுகிறார். விடியற்காலையில் ஒரு சிலரை பணியமர்த்துகிறார். காலை 9 மணிக்கு, நண்பகல் 12 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு, மாலை 5 மணிக்கு என்று பல்வேறு நேரங்களில் வேலை இல்லாமல் ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பவர்களை அவருடைய தோட்டத்தில் வேலைக்கு அமர்த்துவதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு வேலைக்கு அமர்த்தப்பட்ட அத்தனை பேருக்கும் அவரவருக்கு என்ன கூலி உண்டோ அந்த கூலியை அவர் கொடுத்து அனுப்புவதையும் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய தோட்டத்தில் வேலை செய்வதற்கு, அதாவது அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக பணி செய்வதற்கு ஏராளமான ஆட்கள் தேவை என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். அவ்வாறு அந்த தேவைக்கேற்ப பல்வேறு மணி நேரங்களில், பல்வேறு காலகட்டத்தில் பலரை அவர் பணிக்கு அமர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இதில் முதலில் யார் வேலைக்கு வந்தது, இரண்டாவது யார் வேலைக்கு வந்தது, ஐந்தாவது யார் வேலைக்கு வந்தது என்கிற பாகுபாடோ பாரபட்சமோ ஆண்டவர் யாரிடத்திலும் வெளிப்படுத்தவில்லை. வேலை செய்கிறவர்கள் அத்தனை பேரையும் ஒரே கண்ணோட்டத்தோடு நம் ஆண்டவர் பார்த்து அவரவர் செய்த வேலைக்கேற்ற கூலியை அவர் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய மனநிலை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வு நம்மை முழுமையாய் நிரப்பி இருக்கிறதா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். நாம் கால சூழ்நிலையையோ அல்லது பல்வேறு விதமான தேவைகளையோ நாம் எதிர்பார்க்காமல் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஆண்டவருடைய வேலையை செய்து அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு வேலை செய்து அவருடைய விலையேற பெற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். சூழ்நிலைகளையோ அல்லது காலத்தின் மூலமாய் வருகிற தடைகளையோ நாம் பொருட்படுத்தாமல், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்து வந்திருக்கிறவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டியது என்னுடைய பணி என்கிற ஒரே ஒரு மனநிலையோடு நாம் ஆண்டவருக்காக தொடர்ந்து வேலை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.